நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உவேச அவர்கள் கலைகள் குறித்து கூறியுள்ள செய்திகளை இந்த பகுதியில் காண்போம். ஆய கலைகள் 64 என்பது நமக்கு நன்கு தெரியும். ஆய என்று சொன்னாலே சிறந்த என்று அர்த்தம். கலைகளுக்கெல்லாம் தெய்வமாக இருப்பவள் கலைமகள். பல்வேறு கலைகள் இருந்தாலும் அந்த கலைகளுக்கு உள்ளேயும் வேறுபாடுகள் நிலவி வருகின்றன. அதாவது அந்தணர்களுக்கு உரிய கலை, மன்னருக்கு உரிய கலை, வணிகர்களுக்கு உரிய கலை, வேளாளருக்கு உரிய கலை, மகளிருக்கு உரிய கலை பொதுவானது என்று பல்வேறு வேறுபாடுகளும் இவற்றுள் காணப்படுகின்றன. இனி நாம் உவேசா குறிப்பிட்டுள்ள கலைகளுள் முக்கியமான கலைகளை குறித்து மட்டும் இங்கு காண்போம். இசைக்கலை. பண்டைய தமிழ் சமூகத்தில் இசையானது மிகப்பெரிய பங்கினை வகித்தது. இசை குறித்த ஏராளமான நூல்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் கால வெள்ளத்தில் நமக்கு கிடைக்காமல் போனது மிகப்பெரிய இழப்பு. அப்படி நமக்கு தோற்கருவிகள், யாழில் பல வகையான இசைக்கருவிகள், தாளம் குறித்த கருவிகள், இப்படி ஏராளமான கருவிகள் குறித்த செய்திகளை நம்மால் பழந்தமிழ் இலக்கியங்களில் இருந்து உணர்ந்து கொள்ள முடிகின்றது. குறிப்பாக இசை குறித்து ஆராய்வதற்கென்றே இசை சங்கத்தை நம்முடைய முன்னோர்கள் நிறுவியுள்ளனர் என்பதை பரிபாடல், சிலப்பதிகாரம் ஆகிய இலக்கியங்களின் வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. அதை போன்றே நாடகம் குறித்த நூல்களும் பழந்தமிழகத்தில் இருந்திருக்கின்றது. ஆனால் அவையெல்லாம் பிற்காலத்தில் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டன என்பது நமக்கு மிகப்பெரிய இழப்பு. இருந்தாலும் பழந்தமிழ் நாடகம் குறித்த செய்திகளை நம்மால் சிலப்பதிகாரத்தின் வாயிலாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. ஓவியம் குறித்த நூல்களும் பழந்தமிழகத்தில் இருந்திருக்கின்றது. அந்த ஓவியத்தை சித்திர சாஸ்திரம் என்று வழங்குகின்ற மரபும் இருக்கின்றது. பழந்தமிழகத்தில் ஓவிய நூல் இருந்திருக்கின்றது என்பதற்கான சான்றுகளை மணிமேகலை, சிலப்பதிகார, அடியார்க்கு நல்லார் உரைகளின் வாயிலாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. மாடங்களுக்கு அழகு செய்வதனை மாடக்கு சித்திரம் என்று கூறுகின்றோம். அதனை போன்று ஆடைகளில் சித்திரங்களை எழுதும் வழக்கமும் நம்முடைய தொன்று தொட்டு இருந்திருக்கின்றது. குறிப்பாக மடலேறுதல் என்ற கூறானது அகப்பொருள் இலக்கியத்தில் காண்கின்றோம். மடலேறுதல் என்று சொன்னால் ஒரு தலைவன் தலைவி மீது காதல் கொள்கின்றான். அந்த தலைவியானவள் அவனுடைய காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையால் அந்த தலைவன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், அந்த தலைவியின் உருவப்படத்தினை ஒரு கொடியில் வரைந்து பனங்கருக்கால் ஒரு குதிரை செய்து அந்த குதிரையின் மீது ஏறி வருகின்றான். அப்படி வரும் பொழுது ஊரார் அவனின் உண்மை காதலை கண்டு இரக்கம் கொள்வர். ஊராரே இரக்கம் கொள்ளும் பொழுது அவள் தன் மீது இரக்கம் கொள்ள மாட்டாளா என்பதற்காக மடலேறுதல் என்ற நிகழ்வு அரங்கேறி உள்ளதாக சங்க இலக்கியங்களில் காண முடிகின்றது. பழந்தமிழகத்தில் சிற்பக்கலையானது மிகச்சிறந்து விளங்கி இருக்கின்றது. சிற்பக்கலை குறித்த நூல்களும் இருந்திருக்கின்றன. சிற்பங்களை மண், செம்பு, பொன் போன்ற உலோகங்கள், கல், சுண்ணாம்பு, மரம், தந்தம் ஆகியவற்றை கொண்டு செய்திருக்கின்றனர். மண்ணால் பாவை செய்வோரை மண்ணீட்டாளர் என்றும் அழைத்திருக்கின்றனர். குறிப்பாக கோயில்களில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் என்பது மிகச்சிறந்து விளங்குகின்றமையை நம்மால் இன்றும் காண முடிகின்றது. மாமல்லபுரத்தின் பஞ்சபாண்டவர் சிலைகள் ஒரே கல்லால் செதுக்கப்பட்டுள்ளமையும் இவ்விடத்தை நாம் சிந்திக்கத்தக்கது. மனிதன் நாகரிகம் பெற பெற பல்வேறு வகையான அணிகலன்களை அணிந்திருக்கின்றான். குறிப்பாக பொன், வெள்ளி, நவமணி போன்ற உயர்ந்த பொருட்களை கொண்டு அணிகளை செய்திருக்கின்றான். நவமணிகளுக்குரிய இயல்புகளும் குற்றங்களும் குறித்த நுட்பமான கருத்துக்களை கல்லாடம், திருவிளையாடல் புராணம், சிலப்பதிகாரம், பழைய சாசனங்களின் வாயிலாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. மனித நாகரிகத்தில் ஆடை நெய்து அணிந்து கொண்டது என்பது மிக முக்கியமான ஒரு காலகட்டம். பழந்தமிழர்கள் ஆடை நெய்வதில் சிறந்து விளங்கி இருக்கின்றனர். ஆடையினை பருத்தி, எலியின் மயிர், ஆட்டு மயிர், பட்டு போன்றவற்றை கொண்டு ஆடைகளை நெய்திருக்கின்றனர். குறிப்பாக கைமை நோன்பு நோக்கக்கூடிய பெண்டிரும் பிறரும் பஞ்சினை நூற்று வந்துள்ளமே இலக்கியங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆடைகளையும் நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு வண்ணங்களிலும் சிறந்த பூ வேலைப்பாடுகள் நிறைந்ததாகவும் மணிகள் கட்டப்பட்டதாகவும் நெய்திருக்கின்றனர்.
இலக்கியங்களிலும் ஆடைகளுக்கு பல்வேறு உவமைகளை வழங்கி இருக்கின்றனர். குறிப்பாக பாம்பின் சட்டை, மூங்கிலின் உரித்த தோல், பாலாவி, புகை போன்றவற்றை ஆடைகளுக்கு உவமை கூறியுள்ளனர். மாலை தொடுத்தல் என்ற கலையும் சங்ககாலம் தொட்டே சிறந்து விளங்கி வந்திருக்கின்றது. குறிப்பாக இண்டை, தார், கன்னி போன்ற பல்வேறு மாலை வகைகள் உள்ளதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. மடைநூல் என்பது உணவு சமைக்கும் முறைகளை கூறுகின்ற ஒரு நூல். இந்த நூலும் பழங்கால தமிழகத்தில் இருந்திருக்கின்றது. இடைக்காலத்தில் அவையெல்லாம் நமக்கு கிடைக்காமல் போனது என்பது பேரிழப்பாகும். இந்த மடைநூல் குறித்த குறிப்புகளை சிறுபான்ற்றுப்படை, மணிமேகலை, பெருங்கதை போன்ற இலக்கியங்களில் இருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. குறிப்பாக காலம், சாதி, நிலம் ஆகியவற்றுக்கு ஏற்ற உணவு முறைகளை நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்துள்ளனர் என்பதையும் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. சீவக சிந்தாமணியின் முக்தி இளம்பகத்தில் விருதுநகர் என்ற ஒரு பகுதி உள்ளது. அந்த பகுதியில் பெரும்பொழுதிற்கு உரிய உணவு வகைகள் எல்லாம் குறிக்கப்பட்டு உள்ளமை சிந்திக்கத்தக்கது. சோதிடம் பார்க்கின்ற மரபு என்பது பழங்காலத்தில் இருந்தே நம்மிடையே வழங்கி வருகின்றது. அப்படி சோதிடம் பார்ப்பவர்களை சோதிடர் என்றும், கால கணிதர் என்றும், கணியர் என்றும் அழைக்கின்ற மரபணையும் நாம் பார்க்க முடிகின்றது. அதே போன்று நிமித்தங்கள் பார்ப்பதும் நம்மிடையே வழங்கி வருகின்றது. குறிப்பாக நற்சொல், அதாவது விருச்சி கேட்டல், தோல், கண் முதலியன துடித்தால் அதற்கான சில நம்பிக்கைகள், அதனை போன்று காகம் கரைவது, பள்ளி சத்தமிடுவது போன்றவற்றிற்கும் நாம் பல்வேறு நிமித்தங்களை கொண்டு இருக்கின்றோம். வானசாஸ்திர கலை என்பது மிக முக்கியமான ஒரு கலையாக பண்டைய காலம் தொட்டே தமிழரிடையே வழங்கி வருகின்றது. குறிப்பாக சந்திரன் பரிவேடம் கொள்ளக்கூடிய அந்த காலத்திலே குறிஞ்சி நிலத்தார் திருமணம் செய்வர் என்ற சங்க இலக்கியங்களின் வாயிலாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. நெடுநாள் வாடை இலக்கியத்தில் படுக்கை அறையின் கட்டிலின் மேற்கட்டில் 12 ராசிகளும் எழுதப்பட்டு இருந்தது என்ற செய்தி நமக்கு கிடைக்கின்றது. அதனை போன்று அரசர் பிறந்த நட்சத்திரங்களை கொண்டாடுகின்ற மரபும் இருந்திருக்கின்றது. கூடலூர் கிழார் என்ற ஒரு புலவர் ஒரு குறிப்பிட்ட விண்மீன் கீழே விழுவதை கண்டு அந்த விண்மீன் விழுந்தால் அந்த நாட்டு அரசன் இறப்பான் என்பதை முன்கூட்டியே கணித்திருக்கின்றார். குறிப்பாக கோச்சேரமான், யானைக்கச்சை, மாந்தரஞ்சேரல், இரும்பொறை என்பவன் குறிப்பிட்டு அந்த விண்மீன் விழுந்ததால் இறந்து விடுவான் என்பதை முன்கூட்டியே அவர் கணித்ததை தன்னுடைய இலக்கியத்தில் பதிவு செய்து உள்ளார். மனித சமூகத்தில் மருத்துவம் என்பது மிக இன்றியமையாத இடம் பெற்று வருகின்றது. இந்த மருத்துவ கலையில் நம்முடைய முன்னோர்கள் மிகச்சிறந்து விளங்கி இருக்கின்றனர். குறிப்பாக மூலிகைகளை ஆய்வு செய்து எல்லா நோய்களுக்கும் மருந்தாக பயன்படுத்தி இருக்கின்றனர். அந்த மூலிகை மரபை நாம் சித்த வைத்தியம் என்று வழங்கி வருகின்றோம். அது மட்டுமல்லாது சிலப்பதிகாரத்தில் ஆயுர்வேதத்தை குறித்த குறிப்புகளையும் நம்மால் காண முடிகின்றது. கட்டிடக்கலையில் நம்முடைய முன்னோர்கள் சிறந்து விளங்கி இருக்கின்றனர் என்பதையும் அறிந்து கொள்ள முடிகின்றது. கட்டிடக்கலை குறித்த நூல்களும் பழந்தமிழகத்தில் வழங்கி வந்திருக்கின்றன என்பதையும் பழந்தமிழ் இலக்கிய குறிப்புகளின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகின்றது. குறிப்பாக நெடுநாள் வாடையில் கால்கோல் போடும் காலம் பற்றிய குறிப்பும், வாசலின் நிலைக்கு மேலே தெய்வ உருவங்களை, குறிப்பாக கஜலட்சுமி போன்ற தெய்வ உருவங்களை அமைக்கும் மரபும் இருந்திருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. காலதர், இப்போது நாம் ஜன்னல் என்று குறிப்பிடுகின்றோம். காலதர் என்பது மிகச்சிறந்த தமிழ் சொல். கால் என்றால் காற்று, அதர் என்றால் வழி. அதாவது காற்று செல்வதற்கான வழியாக நாம் ஜன்னலை அமைக்கின்றோம். அந்த காலதரை எந்த திசையில் எப்படி அமைத்தால் நமக்கு சிறந்த காற்று வரும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் குறித்து சென்று உள்ளனர். அதாவது கிணறுகளை வெட்டுகின்ற முறையை குறித்து கூறுகின்ற நூல் கூபன். நமக்கு நீர் என்பது அடிப்படை ஆதாரம். அப்படி அந்த நீரினை பெறுவதற்கு உதவக்கூடியது கிணறு. இந்த கிணறை வெட்டுகின்ற முறை குறித்து நமக்கு பழந்தமிழகத்தில் நூல்கள் இருந்திருக்கின்றன. குறிப்பாக பெருங்கதை என்ற காவியத்தில் உதயணன் இந்த கூப நூலில் தேர்ச்சி பெற்றவன் என்பதை காவிய குறிப்புகளின் வாயிலாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது. காவல் நூலும் கரவட நூலும். ஒரு அரசு உருவாகிய பின்பு அங்கே களவும் அந்த களவை தடுப்பதற்கான காவலும் மிக இன்றியமையாதது.
அதனை குறித்து பேசுவதுதான் இந்த காவல் நூலும் கரவட நூலும். இந்த நூல்கள் பழந்தமிழகத்தில் இருந்திருக்கின்றன என்பதற்கான சான்று ஆதாரங்களாக நமக்கு மதுரை காஞ்சி விளங்குகின்றது. மதுரை காஞ்சியில் காவலர்கள் இந்த 2 நூல்களிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்திருக்கின்றனர் என்பதற்கான குறிப்புகள் காண கிடைக்கின்றன. குறிப்பாக தக்கையாக பரணி உரையாசிரியர் களவுக்குரிய உபகரணங்கள் பற்றிய குறிப்புகளையும் வழங்குகின்றார். பழந்தமிழக மன்னராட்சியில் போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்திருக்கின்றது. அந்த போர் குறித்த செய்திகளை தொல்காப்பிய புறத்திணையிலும், பன்னீர் படலம், புறப்பொருள் இன்பாமலை ஆகிய இலக்கணங்களின் வாயிலாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. குறிப்பாக படை வீரர்களுக்கும் படை தலைவர்களுக்கும் வேறுபாடு காட்டப்பட்டு இருந்திருக்கின்றது. சேனாதிபதிகளுக்கு பட்டங்கள் எல்லாம் வழங்கப்பட்டு இருந்திருக்கின்றது. சேனாதிபதிகளுக்கு ஏனாதி பட்டம் என்று ஒரு பட்டம் வழங்கப்பட்டு இருந்திருக்கின்றது. அந்த பட்டத்துக்கு உரிய மோதிரமாக ஏனாதி மோதிரம் என்ற ஒன்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு இருப்பதை சான்றுகளின் வாயிலாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. தமிழர்கள் கடல் கடந்து சென்று வாணிகம் செய்து இருக்கின்றனர். அப்படி அவர்கள் கடல் கடந்து செல்வதற்கு கப்பல்கள் பெரும் துணையாக இருந்திருக்கின்றன. அந்த கப்பல்களை கட்டுகின்ற முறையை நன்கு அறிந்தவர்களாகவும் நம்முடைய தமிழர்கள் இருந்திருக்கின்றனர். இந்த கப்பல்களின் வாயிலாக பல்வேறு நாடுகளில் இருந்து பல்வேறு பொருட்கள் வந்துள்ளதை பட்டினப்பாளையானது பெரிய ஒரு பட்டியலையே தருகின்றது. அது பல்வேறு நாடுகளில் இருந்து என்னென்ன பொருட்கள் எந்தெந்த நாடுகளில் இருந்து வந்தன என்ற ஒரு பட்டியலை தந்து நிற்கின்றது. அதே போன்று பெரும்பானாற்று படையிலையும் பல்வேறு பகுதிகளில் இருந்து பொருட்கள் வந்ததை குறித்த செய்திகள் இடம்பெற்று இருக்கின்றன. நம்முடைய ஏராளமான கலைகளை குறித்த நூல்கள் வழங்கி இருந்திருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் இடைக்காலத்தில் நமக்கு கிடைக்காமல் அழிந்து போயுள்ளன. நம்மிடையே அந்த கலைகள் எல்லாம் இருந்திருக்கின்றன என்பதற்கு ஆங்காங்கே இலக்கியங்களில் இருந்து ஒரு சில சான்றாதாரங்கள் மட்டும் நமக்கு கிடைக்கின்றன. எனவே நாம் இனி அதை குறித்து வருந்தி பயனில்லை. இனி இருக்கக்கூடிய கலைகளில் நாம் சிறப்பு வாய்ந்தவர்களாக, வல்லுநர்களாக மாற வேண்டும். பிற நாடுகளில் உள்ள கலைகளை நாம் கற்று அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிற மொழிகளில் உள்ளவற்றை மொழிபெயர்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நம்முடைய மறைந்து வரக்கூடிய கலைகளை மீட்டெடுத்து மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று உவேசா அவர்கள் கலைகள் என்ற கட்டுரையில் மிக முக்கியமான செய்தியை வழங்கியுள்ளார். இந்த கட்டுரையில் பல்வேறு செய்திகள் பேசப்பட்டுள்ளன. இவற்றுள் இசை, நாடகம், ஓவியம், மாடக்கு சித்திரம், சிற்பம், மடைநூல், கூபநூல், சோதிடம், மருத்துவம் இது போன்ற எவையேனும் ஒரு 7-8 கலைகளையாவது தேர்வில் எழுதி மாணவர்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.